தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இயக்குனர் ராஜமுருகன் இயக்கத்தில் நடிகர்கள் சசிகுமார், சைத்ரா நடிப்பில் வந்திருக்கக்கூடிய மயிலாட் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இயக்குனர் ராஜமுருகன் இதுக்கு முன்னாடி ஜிப்சி, ஜோக்கர், குக்கு, அதே மாதிரி ஜப்பான் திரைப்படங்கள்லாம் எடுத்திருந்தாரு. அவருடைய அடுத்த படைப்பாக வந்திருக்கிறது மயிலாட். அவருடைய கடந்த திரைப்படம் ஜப்பான் வந்து பெரிய அளவு ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை அவர் செஞ்சுருக்கிறாரு. இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நடிகர்கள் சசிகுமார், சைத்ரா, அதே மாதிரி குரு சோமசுந்தரம், ஆஷா சரத், வசுமித்ரா, ஜெயபிரகாஷ் அப்படின்னு பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு இசை வந்து ஷான் ரோல்டன், கேமராமேன் வந்து நீரவ் ஷா, சத்யராஜ் வந்து இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்கிறாரு. ஒலிம்பியா மூவிஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. 2D பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா அதிகாரமும் பணமும் இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற சக்தி நாட்டினுடைய கடை கோடியில் இருக்கக்கூடிய எந்த அதிகாரமும் எந்த பணமும் எந்த ஆதரவும் இல்லாத ஒருத்தர் கையில் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அவர் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன். இந்த படத்தில் நடிகர் சசிகுமார் வந்து முத்துச்சிற்பியாக நடிச்சிருக்கிறாரு. கோவில்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தீப்பெட்டி தொழிற்சாலை தொழிலாளியாக அவர் நடிச்சிருக்கிறாரு. சைத்ராவும் அதே மாதிரியான ஒரு ரோல் தான். இன்னொரு பக்கம் ஆஷா சரத், அவங்க வந்து மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க. நாட்டினுடைய மிக உயர்ந்த பொறுப்பில் மிகுந்த அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு சிறுநீரகம் தேவைப்படுது. அது யார்கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்னு வரும்போது தான் அதில் பிக் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் நம்ம முத்துச்சிற்பி சசிகுமார் மாற்றாரு. அவர் வந்து தன்னுடைய கிட்னியை கொடுத்தாதான் ஆஷா சரத் வாழ முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவர் என்ன முடிவெடுத்தார் அப்படிங்கிறதான் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை. இந்த படத்தில் நடிகர்கள் சசிகுமாரும் சைத்ராவும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. சசிகுமாரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அவர் பண்ண டூரிஸ்ட் ஃபேமிலி ஆகட்டும், அயோத்தி, அதே மாதிரி நந்தன், இந்த திரைப்படங்களுடைய வரிசையில் ரொம்ப சரியான ஒரு கதையை தேர்ந்தெடுத்து சரியான உழைப்பை கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப அருமையான நடிப்பை இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்கிறாரு. பொதுவாகவே சசிகுமார் அப்படின்னா ஒரு நம்ம குடும்பத்தில் ஒருத்தர், நம்ம கூட வாழ்கிற ஒருத்தர் மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கும். அதை ரொம்ப அருமையாக இந்த படத்துலையும் பயன்படுத்தியிருக்கிறாரு. ரொம்ப தேர்ந்த நடிப்பு, உணர்ச்சி வசப்படக்கூடிய காட்சிகள், காதல் காட்சிகளில் ரொம்ப அருமையான நடிப்பை அவர் கொடுத்துருக்கிறாரு. அதிகாரத்துக்கு பக்கத்தில் அவர் இருக்கும்போது கொடுக்கக்கூடிய வெகுளியான சில காட்சிகளும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. சைத்ராவை பார்த்தோம் அப்படின்னா தமிழில் இதுக்கு முன்பு சித்தார்த் அவர்களோட 3BHK அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. அவருடைய 2வது திரைப்படம் அப்படிங்கிறது இந்த மயிலாட் திரைப்படம். கோவில்பட்டி பெண்ணா அவர்கள் தங்களை காட்டிக்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது. ஒரு ப்ராப்பர் தமிழ் பெண்ணா, ப்ராப்பர் தமிழ் பேசக்கூடிய ஒருத்தராக கோவில்பட்டி பெண்ணா அவங்கள ரொம்ப சூப்பராக எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. சசிகுமார்கிட்ட கோவப்படக்கூடிய இடங்களாகட்டும், அவர் எப்படியாவது தான் வாழ்க்கையை விட்டு போயிடக்கூடாது, அவருக்கு எதுக்கும் நடக்கக்கூடாது, தான் ஏமாந்த இடங்களில் அவங்க உருகக்கூடிய இடங்களாகட்டும், காதல் காட்சிகளாகட்டும், ரொம்ப சூப்பரான ஒரு நடிப்பை அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பாலா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். இதுக்கப்புறம் சைத்ரா கூட யார் நடித்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த படத்தை பார்த்தா அவர் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இது தவிர பத்திரிகையாளராக குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்கிறாரு. நீதிபதியாக ஜெயபிரகாஷ் அவர்களும், கோபி நயினார் இயக்குனர் அவர் ஒரு வழக்கறிஞராக நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி வசுமித்ரா அவங்களும் நடிச்சிருக்காங்க. ஆஷா சரத் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க ஒரு நாட்டினுடைய மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர். அவங்ககிட்ட எல்லா அதிகாரமும் பணமும் இருக்குது. ஆனால் அந்த அதிகாரமும் பணமும் தனக்கு ஒரு கட்டத்தில் பயன்படாமல் போகக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய நடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சூப்பராக அவங்க கன்வே பண்ணியிருந்தாங்க. இதில் 2 லைஃப் இருக்குது. ஒன்று வந்து சசிகுமார் அவர்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, எதுவுமே இல்லாமல் எந்த ஆதரவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய அவரும். இன்னொரு பக்கம் எல்லா அதிகாரமும் எல்லா பணமும் தான் நினச்சா என்ன வேணால் செஞ்சிட முடியும் அப்படின்னு வாழக்கூடிய ஆஷா சரத் அவர்களுடைய வாழ்க்கையும் எந்த இடத்துல மீட் பண்ணுது, எந்த இடத்துல முரண்பாடுகளோடு இருக்குது அப்படின்னு பேசுறதுக்கான பல காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. ஒரு ரேஷன் கார்டுக்காக போராடிட்டு இருக்கக்கூடிய, ஏற்கனவே செத்து போயிட்டேன்னு இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்ட நிலையில் தனக்கு ரேஷன் கார்டு வேணும், தான் சாகலன்னு போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு முத்துச்சிற்பி வந்து ஒரு மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு உதவக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா அவர் என்ன மாதிரியான பிஹேவ் பண்ணுவார் அப்படிங்கிறத படத்தில் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறாரு இயக்குனர் ராஜமுருகன். உதாரணத்துக்கு ஒரு காட்சி சொல்லணும் அப்படின்னா, இடைவெளி சமயத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி. தனக்கு முன்பு வந்து பல வகையான உணவுகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆஷா சரத் முன்னாடி. ஆனால் அவங்களால அது எதையுமே சாப்பிட முடியாது. அவங்க சாகக்கூடிய தருவாயில் இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும். அப்படியே இன்னொரு பக்கம் வந்தோம் அப்படின்னா சசிகுமார் தன்கிட்ட வந்து எதுவுமே இல்லை, தன்னால் வாழ முடியல, தான் தற்கொலை பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய, ஆசைன்னு சொல்ல முடியாது, தான் தற்கொலை பண்ணிக்கணும்னு இருக்கக்கூடிய சசிகுமார் வந்து தனக்கு சாப்பாடே வேணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சாப்பிட்றதுக்கு போய் உட்காருவார். இந்த 2 காட்சிகள் வந்து அதோடு வந்து இடைவேளை அப்படிங்கிறது வரும்.
இந்த 2 காட்சிகளை பார்க்கும்போதுமே வந்து என்ன மாதிரியான 2 வாழ்க்கை இந்த நாட்டில இருக்கு. சாதாரண எளிய மனிதரா இருக்கக்கூடிய சசிகுமார் என்ன வாழ்க்கைய வாழ்றாரு, எல்லா பணமும் இருக்கக்கூடிய, எல்லா அதிகாரமும் இருக்கக்கூடிய ஆஷா சரத் என்ன வாழ்க்கைய வாழ்றாங்க அப்படின்னு பிரிச்சு பார்க்கறக்கு இந்த ஒரு காட்சியே ரொம்ப முக்கியமான காட்சியா இருந்தது. அதே மாரி அவங்களுடைய வழிபாட்டு முறைகள், அவங்க பின்பற்றக்கூடிய ஐடியாலஜி இந்த மாதிரியான விஷயங்களும் படத்துல ரொம்ப சூப்பரா காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு பெரிய பலமா இருக்கிறது வசனம். பொதுவா ஒரு கருத்து சொல்ற படம்னா, படம் முழுக்க ஒரு கருத்தா இருக்கும், ரொம்ப போரிங்கா இருக்கும், பிரச்சாரமா இருக்கும் அப்படின்னு பல படங்கள் இதற்கு முன்பு நம்ம பார்த்துருக்கோம். அது ஆடியன்ஸோட பெருசா கனெக்ட் ஆகாது. ஆனா அதுலேருந்து ரொம்ப அருமையா தப்பிச்சிருக்கு இந்த மயிலாட் திரைப்படம். படம் முழுக்க வரக்கூடிய நரேஷன் அப்படிங்கிறது கருத்து சொல்ற மாரி இல்லாம, எதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திரைக்கதையா அமைச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வசனங்கள் ரொம்ப துருத்திக்கிட்டு விமர்சனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வசனங்கள் மாரி இல்லாம, போற போக்குல சொல்லிட்டு போற மாரியான வசனங்கள். வசனங்களின் வழியா ராஜமுருகன் அவருடைய யூனிக் ஸ்டைலா இருக்கக்கூடிய சில நகைச்சுவை காட்சிகள தெறிக்க விடுறது அப்படிங்கிறது இந்த படத்த வந்து ஒரு வலு சேர்க்கக்கூடிய விதமா இருக்கு. பின்னணி இசை பார்த்தோம் அப்படின்னா, பின்னணி இசை ஷான் ரோல்டன் பண்ணியிருக்கிறாரு. பொதுவா ஒரு படத்தினுடைய இசை அப்படிங்கிறது தனியா துருத்திட்டு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காதல் காட்சிகளாகட்டும், சசிகுமார் உருகிற இடங்களாகட்டும், அதிலலாம் வரக்கூடிய பின்னணி காட்சிகள் ரொம்ப அருமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஷான் ரோல்டன் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. படம் வரதுக்கு முன்னாடியே எசகாத்தா அப்படிங்கிற பாடல் வெளியாகி நல்ல வரவேற்பு இருந்தது. அந்த பாடலும் பிளேஸ் ஆன இடமும் ரொம்ப சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய பாடலும் ரொம்ப அருமையா இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குது. கோவில்பட்டியினுடைய லேண்ட்ஸ்கேப்பை எஸ்டாப்ளிஷ் பண்றதுல நீரவ் ஷாவுடைய கேமரா வந்து தவறவே இல்ல. இந்த படத்தினுடைய மையமான கருத்து அப்படிங்கிறது, ஒரு சாதாரண எளிய மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு ரொம்ப போராட வேண்டியது இருக்கு. அன்னைக்கு வேலைக்கு போனா தான் அவங்களால வாழவே முடியுங்கிற சூழ்நிலையில, அவங்க என்ன மாரியான பிரச்சனைகள சந்திக்கிறாங்க? அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வரக்கு என்ன மாரியான எல்லைகளுக்கு போறாங்க? அப்படி போகக்கூடிய எல்லைகள் இன்னும் உங்க வாழ்க்கையில என்ன மாரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துது? அத இந்த அரசு கண்டுக்குதா? அதுக்கு ஏதாவது தீர்வுகள சொல்லுதா? அப்படிங்கிற இந்த சிஸ்டம பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள இந்த படம் பேசியிருக்குது. இதுல வந்து சிறுநீரக திருட்டு தொடர்பாகவும், கோவில்பட்டி மக்கள் சந்திக்கக்கூடிய இது வந்து யுனிவர்சலான பிரச்சனை. சாதாரண மக்கள் சந்திக்கக்கூடிய கடன் பிரச்சனை தொடர்பாகவும் இந்த படம் முக்கியமான விஷயத்த பேசியிருக்குது. ஒருவேளை இந்த படம் பார்த்துட்டு நம்மால வந்து இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில நம்ம கூட வாழக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான சிக்கல்கள்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பா இருக்கும். இந்த படத்துல சரி வேற பிரச்சனைகளே இல்லையா அப்படின்னு கேட்டா, சில பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைகள்னு சொல்றத காட்டிலும் இன்னும் கூடுதலான கவனங்கள் செலுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது. எங்க அப்படின்னா, இந்த படத்துல நடிக்கக்கூடிய சசிகுமார் அவருடைய கதாபாத்திரங்கள் சில இடங்கள்ல நந்தன் படத்தை நமக்கு நினைவூட்டுது. அதே மாதிரி ராஜமுருகன் அவர்கள் இயக்கத்துல வந்து ஜோக்கர் திரைப்படம், அந்த படத்தினுடைய சில இடங்களும் இந்த படத்தை பார்க்கும்போது நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. குறிப்பா வந்து சசிகுமார் கூடயே இருக்கக்கூடிய ஒரு வயதான கதாபாத்திரம். இதெல்லாம் வந்து ஜோக்கர் படத்தினுடைய அதிலேயே வந்த மாதிரியான சீன்ஸ்லாம் சிலது இருந்தது. அதே மாதிரி வந்து பத்திரிக்கையாளரா வரக்கூடிய குரு சோமசுந்தரம். ஸோ இந்த காட்சிகள்லாம் வந்து நம்மோட ஜோக்கர் படத்தோடு கனெக்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது சில இடங்கள் ஜோக்கர் 2 அப்படிங்கிற மாதிரியான இது வந்தது. ஆனா ஒரு திரைக்கதையா குடுக்கும்போது அத எவ்வளோ சுவாரஸ்யமா குடுக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டதுனால, இந்த பிரச்சனைகள் நமக்கு பெரிய அளவு தெரியல. இன்னொன்னு கிளைமேக்ஸ் காட்சிகள். அது ஒரு விவாதத்திற்கு உட்பட்ட ஒரு கிளைமேக்ஸ் காட்சியா இருந்தது. ஆனா ராஜமுருகன் அவர்கள் தான் பேச வந்த மனிதம், அன்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக இந்த கிளைமேக்ஸ் காட்சி ஒரு ஜஸ்டிஃபையா இருந்துச்சு. வள்ளலார பின்பற்றக்கூடிய ஒருத்தர் தனக்கு ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய கட்டத்துல என்ன முடிவெடுப்பார் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, இந்த கிளைமேக்ஸ் காட்சி நமக்கு வந்து கொஞ்சம் கனெக்டடாகவும் இருக்கும். முன் கணிக்கக்கூடிய சில காட்சிகள் ரொம்ப நீளமா இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு துருத்தலா இருக்கு. ஆனா அதே சமயம் ஒரு விறுவிறுப்பான திரைக்கதை இதுல நமக்கு பெரிய கவனத்தை குவிக்காமையும் தடுத்திருக்கு. எளிய மனிதர்களை பத்தி தொடர்ச்சியாக கதை பண்ணியிருக்கக்கூடிய ராஜமுருகன் அவர்கள் படைப்புல வந்திருக்கக்கூடிய இந்த மயிலாட் திரைப்படம் பிப்ரவரி 13 ரிலீஸ் ஆகுது. ஜப்பான் திரைப்படத்தினுடைய தோல்விக்கு அப்புறம் இந்த ஒரிஜினல் ராஜமுருகனுடைய படைப்பு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மயிலாட் திரைப்படத்தை கட்டாயம் சொல்லலாம். இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை வந்து என்னோட கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. வேற ஒரு திரைப்படத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.